ஒரு பக்கம் நம்ம கோவிலா இருக்கு, கோவிலா கட்டின்னு போறோம். எல்லா குடும்பங்கள்லயும் ஒரு புரோகிதர் தேவைப்படுறார், வாத்தியார் தேவைப்படுறார். பிறந்த குழந்தைக்கு புண்ணியாக வச்சனம் பண்ணி, நாமகரணம் பண்ணி, பூணல் போட்டு, அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு, பூச்சுட்டல் பண்ணி, இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஈம சடங்கு வரைக்கும், அந்தியேஷ்டி வரைக்கும் வாத்தியார் தேவைப்படுறார். இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம், என் குழந்தை வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதுவாகணும், இதுவாகணுங்கிறோம். அப்போ புரோஹிதம் பார்க்கக்கூடியவாளுக்கு நம்ம என்ன கைங்கரியம் பண்றோம், என்ன சம்பாவனை பண்றோங்கிறது நம்ம மனசுல ஏறவே மாட்டேங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாத்து வாத்தியார் வந்து கார்ல வரார், பைக்ல வரார் அப்படின்னா, பாத்தியா அவர் கார்ல வரார், அவர் எதுல வரணும், நடந்தா வரணும், சைக்கிள் வரணும். சைக்கிள். அதுதான் நம்ம எண்ணம். நம்ம எண்ணம் என்னன்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு சுபீட்சமா இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வாத்தியார் மட்டும் அப்படியே சைக்கிள்லயே இருக்கணும். இது எந்த எண்ணம் நான் கேட்கிறேன். ஒண்ணும் அவர் வந்து ஒரு வைதிக கர்மா பண்ணாலுமே அது அவருடைய ப்ரொஃபஷன், அவர் ஒரு ப்ரொஃபஷனலா பார்க்கணும் அப்படிங்கறது அடியனுடைய அபிப்பிராயம். அதனால வந்து வேதம் படிச்சவங்க வறுமையிலே சுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அது மைண்ட் செட் ஆயிடுச்சு. அது என்ன மைண்ட் செட்னு கேட்கிறேன். எல்லாரும் கனகதாராவே பாடி மகாலட்சுமியோட அனுகிரகத்துக்கே கேட்டு இருக்க முடியும்? இவன் ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிப்பா. தட் இஸ் ராங். அதனால அவர்கள் உங்களுக்கு ஒருவேளை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா, நீங்க அஃபோர்ட் பண்ணக்கூடிய வாத்தியார் கிட்ட போறதோ, இல்லாட்டா இவர்கிட்டயே கொஞ்சம் ஒரு விண்ணப்பம், ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிற மாதிரி, இப்போ ஒரு கடைக்கு போய் கேட்கிற மாதிரி, வாத்தியார் கிட்ட சுவாமி கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான்னு கேட்டா, நிறைய வாத்தியார்கள்லாம் ரொம்ப அகாமடேட்டிவ். அது பண்றது வேற. இப்போ வந்து அவர் ஏழையாவே இருக்கணும் அப்படின்னா, யார் வைதிகத்துக்கு வருவா, யார் உட்காந்து நாளைக்கு வேதம் கத்துப்பா?